சேனலில் வந்து vlog மாதிரி செஞ்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் குக்கிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்து அப்படியே வந்து நாங்கள் இன்றைக்கி படத்துக்கு போகிறதா வந்து பிளான். நல்லா வந்து ஒரு ஹெவியான நான்வெஜ் லஞ்ச் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சினிமாவுக்கு போகிறோம். அதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து vlog-ஆ வந்து போடுவேன். ஸோ வந்து வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து வீடியோவில் வந்து நான் மட்டும்தான் வருவேன். நான் வந்து வீடியோவில் வந்து யாரையுமே வந்து வர சொல்லி ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். யாருக்கும் தெரியாமல் வீடியோவும் அவங்கள வந்து எடுக்க மாட்டேன். ஸோ வந்து அவங்களா விருப்பப்பட்டு வந்தால் நான் வீடியோவில் காமிப்பேன். மேக்ஸிமம் நான் மட்டும்தான் வந்து வீடியோவில் வந்து வருவேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே பொறுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 6 விசில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் ஒரு 1/2 hour வந்து அப்படி ஊற வைப்பேன். ஸோ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம். பிரியாணி வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறி உப்பி வரும்போது ரைஸ் வந்து நல்லா நீளமாக வந்து வரும். ஸோ வந்து ஊற வச்சிடலாம். ஸோ நான் வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லா சூப்பராக வந்து 6 விசில் விட்டு நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சாச்சு. பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து விட்டுருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸோ வந்து ஜஸ்ட் ப்ராசஸ் மட்டும் என்னென்ன பண்ணியிருக்கேன்றது மட்டும் நான் காமிக்கிறேன். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக வந்து நல்லா நிறைய புதினா வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், வேக வச்சுருந்த கறி, தயிர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி வந்து அளவாக ஊற்றி அரிசி வந்து வாஷ் பண்ணி ஊற்றிட்டு பிரியாணி வந்து தம்மில் போட்டுடலாம். பிரியாணி வந்து தம் வந்து போட்டாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ வந்து பிரியாணி வந்து தம்மில் போட்டுடலாம். போட்டும்போது ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு தம்மில் வந்து வச்சுட்டேன். இந்த சைடு வந்து என்ன போயிட்டுருக்குன்னா, ரசம், மிளகு, சீரகம்லாம் உரலில் வந்து இடித்து நல்லா கொஞ்சம் காரமாக வந்து ரசம் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுனால டைஜஷன் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து ரசம் வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த அடுப்பில் வந்து ஒயிட் ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. நான் யூஸ்வலாக வந்து ஒயிட் ரைஸ் வந்து வடித்து தான் வந்து சாப்பிடுவேன். ஸோ வந்து சாதம் வந்து வடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன போயிட்டுருக்குன்னா, நான் ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், ரெட் சில்லி இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக வந்து நான் ப்ரான்ஸ் பண்ணும்போது இன்றைக்கி ப்ரான் வந்து கிரேவி பண்ணல, ஒரு தொக்கு மாதிரி பண்ணுறேன். ஸோ வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறைய சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் இன்றைக்கி நான் ப்ரான்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ரெட் சில்லிஸ் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி ரெட்டாகவே வந்து தனியாக கடையில் வந்து விற்பாங்க. எப்படி நம்ம க்ரீன் சில்லி வாங்குகிறோமோ சேம் அதே தான். பட் இந்த ரெட் சில்லிஸ் வந்து இன்னும் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஸோ வந்து ரெட் சில்லி வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி வந்து இந்த டிஷ்க்கு வந்து போட மாட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரான்ஸ் பாருங்கள். இங்கே நான் வந்து ப்ரான் வந்து நல்லா வாஷ் பண்ணி டீவைன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரான்ஸையும் நல்லா சேர்த்துட்டு குக் பண்ணிட்டா ஒரு சூப்பர் ப்ரான் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ப்ரான் தொக்கு ஃப்ரை எப்படினாலும் வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து சிக்கன் 65 வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ப்ரான் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து வந்திருக்கு. நல்லா தொக்கு மாதிரி வந்து இது பண்ணிட்டேன். இது வந்து ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் கூட வந்து ட்ரை ஆகலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் ப்ரான் தொக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து வஞ்சரம் ஃபிஷ் வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து தவா ஃப்ரை வந்து பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக மீன் வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன், தவா ஃப்ரை வந்து பண்ணுவேன், நல்லாயிருக்கும். ஸோ வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மேரினேட் வந்து ஒரு 1 hour முன்னாடியே வந்து மேரினேட் பண்ணி வச்சு ஸோ மீனும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஃபிஷ்ஷு ஃப்ரை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு. வஞ்சரம் மீன் வந்து நல்லா இங்கே பெங்களூரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. நல்லா பெரிய பெரிய பீஸ். ஸோ வந்து நல்லாயிருக்கும். நான் மசாலாவும் வந்து நிறைய வந்து போடல, ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால லைட்டாக வந்து மசாலா போட்டிருக்கேன். ஸோ தென் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குன்னா, போன்லெஸ் சிக்கன் எடுத்து சிக்கன் 65 வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து சிக்கன் 65க்கும் ஃபிஷ்ஷுக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்ணேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிட்டா மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் முடியறதுக்குள்ளே இது நல்லா வந்து ஊறிடும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சூடாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து மீன் வந்து ஒரு சைடு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங்லேயே வந்து செம்ம பிஸி. காலையிலேருந்து வந்து நிறைய சமையல் வேலை. இன்றைக்கி ஹாஃப் டேக்கு மேலேயே வந்து கிச்சன்லேயே வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேக்கிங் வேலையும் வந்து இருந்தது, குக்கிங் வேலை வந்து இருந்தது. ஸோ வந்து நான் யூஸ்வலாக வந்து சிக்கன் 65 வந்து போன்லெஸ் வந்து யூஸ்வலாக வந்து எடுத்துப்பேன். ஏன்னா கிட்ஸ் வந்து சாப்பிட்றதுனால ஸோ அவங்களுக்கு போன்லெஸ்ஸாக கொடுத்துட்டா நல்லா சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்குள்ளே சிக்கன் 65ம் வந்து பொரிச்சு வச்சுட்டு நம்ம வந்து ரெடி ஆகணும். இதில் கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ஃபிஷ் வந்து நான் 2 வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஐட்டமுமே வந்து சமைச்சாச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன், ஃபிஷ், ரசம், ஒயிட் ரைஸ், ப்ரான் தொக்கு, அண்ட் தென் இங்கே வந்து ஆவி பறக்க மட்டன் பிரியாணி எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இனி அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். லன்ச் எல்லாமே வந்து எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி வந்து சிக்கன் 65 கிட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா போன்லெஸ் எடுத்ததுனால விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. உப்பு காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேக்கிங்கும் வந்து நான் கொஞ்சம் கேக்ஸ் எல்லாம் வந்து குக்கீஸ் எல்லாம் செஞ்சுருந்தேன். அது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எல்லாருமே அப்படியே எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு மாலுக்கு வந்து மூவிக்கு போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ இந்த மூவி தியேட்டர் உள்ளே வந்து நான் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வந்து என்ன படம் போகிறோம், என்னென்ன ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறோன்றதை நான் இந்த வீடியோவில் அப்படியே வந்து கவர் பண்ணுறேன். இந்த மால்க்கு வந்து வந்தாச்சு. நாங்கள் வந்து என்ன மூவி புக் பண்ணியிருக்கோம்னா கோட் மூவி வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து படம் ரிலீஸ் ஆகி 1 வீக்குக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் மூவிக்கே வந்து வந்திருக்கோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வரலாம் அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடுற கேம்ஸ் விளையாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களை விளையாட வச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டு மூவி பார்க்க வேண்டியதுதான். ஃபைனலாக கோட் மூவிக்கு வந்து வந்துட்டோம். யூஸ்வலாக வந்து விஜய் மூவிலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்ப்போம். இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்து ஃபைனலாக வந்து மூவி எப்படி இருக்குன்றத மூவி முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மூவி எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பால் வந்து வச்சுருக்கேன், காஃபி போடலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் அப்படி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டோம். சிக்கன் 65 வந்து பசங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுமான்ட்டு கேட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டுட்டேன். அண்ட் தென் வந்து டீ போடணும். ஸோ வந்து கோட் மூவி எப்படி இருந்ததுன்னா ஓகே, ஓவராலாக வந்து விஜய் மூவி நல்லா தான் இருந்தது. இந்த சோஷியல் மீடியாவில் அதிலெல்லாம் ஹைப் வந்து அவ்வளோ க்ரியேட் பண்ணி விட்டாங்க. ஸோ அது பார்த்ததுமே வந்து படம் பார்க்கணும் போல் இருந்தது.
ஓவராலாக வந்து மூவி வந்து நல்லா இருந்தது. பசங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ மூவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து டீ போட்டுட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு அப்படியே இன்னைக்கு டே வந்து ரிலாக்ஸாக வந்து நல்லா ஜாலியாக வந்து போச்சு. மத்தியானம் சமைச்சதே வந்து நிறைய இருக்குது. அதுவே வந்து டின்னருக்கு வந்து சூடு பண்ணி பசங்களுக்கு வந்து கொடுக்கணும். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.